அவனுக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட கிளம்ப போகிறாங்க. அப்போ வானதி வர்றாங்க. வானதி வந்தவுடனே, "நீ எதுக்கு வந்தன்னு?" சொல்லி பாண்டியனுக்கு சத்தம் போடுறாரு. அதுக்கு வானதி வந்து, "நானும் வருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இல்ல இவங்கள வேண்டாம் அப்படி விட்டுட்டு போவோம்னு" சொல்கிறாங்க. அதுக்கு நிலா கூட சொல்கிறாங்க, "யாராவது தெரிஞ்ச சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு" சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து வேணாம்னு சொல்கிறாரு. பாண்டியனும் வானதியும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து, "உங்கள் வீட்டில் இதெல்லாம் தேட மாட்டாங்களா? அங்கே போயிட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னா நீ போ வீட்டுக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு, "நான் வீட்டில் சேரனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க, நிச்சயதார்த்தம் அன்னைக்கு, அதுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு. "நீ அடங்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கு வானதி வந்து, இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி சின்ன சின்ன சண்டை போட்டால் தான் ஃபேமிலியில் நல்லாயிருக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் உப்பு சப்பு இல்லாமல் போயிருமே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் கிளம்பி சேரனுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. அங்கே போன இடத்துல அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஏற்கனவே இந்த ட்விஸ்ட்டை வந்து ப்ரமோல காமிச்சிட்டாங்க. பொண்ணு வந்து பழைய மாப்பிள்ளை கூட விவாகரத்து ஆகாமல் அவங்க கூட சேர்ற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல அந்த பெரியப்பாவும் அவங்க அத்தையும் வந்திருக்காங்களே, அவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. அவங்ககிட்ட ஏன்னா இதை பற்றி எதுவுமே சொல்ல 2வது கல்யாணம்னு சொல்லி. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் கார்த்திகா வந்து பார்க்குறாங்க. "என்ன 2வது கல்யாணமா?" அப்படின்னு சொல்லி அவங்க தான் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கார்த்திகா மூலம் தான் இன்னொரு வரன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.